ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 5500 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது நடக்க போகுது. என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் 19ஆம் தேதி நிறைஞ்ச மார்கழி மாதத்தில் 4ஆம் தேதி இன்றைக்கி அமாவாசையானது வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்றையிலிருந்து தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கான அமாவாசையில் கிரகநிலைகளால் இனி என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான அமாவாசை என்று குறிப்பிடப்படுது. ஸோ இன்றைக்கான இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை விதி மாறும். ஸோ உங்கள் வாழ்க்கை விதி மாற அது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதும் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல தாள்களை தெரிஞ்சுக்கொள்ளலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தாள்கள் தான். ஸோ மீனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபஸ்ட்டு இன்றைக்கான அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளில் சுகஸ்தானத்தில் ராகு, ரணருணஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரிய, சுக்கிரன், குரு, சனி, கேது, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இன்றையிலிருந்து அமாவாசையில் வர வருது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப மீனம் ராசிக்காரங்க இன்றிலிருந்து பயன்பெறுங்க. அதாவது குலகாரகன் குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களுக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து உங்களுடைய பழைய கடன்கள் வசூலாக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் எதிரிகளுடைய பலம் குறையும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா அதனால் வெற்றிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மன அழுத்தலாக இருந்தால் முற்றிலும் மறையும். சிந்தனையில் ஒரு வகையான தெளிவுகள் உங்களுக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மை அடைவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த அமாவாசையில் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி தான் இன்னிலிருந்து உங்களுக்கு சுபமான நாட்களாக மாற இருக்குது. இதில் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிகளுக்கு மகிழ்ச்சி பொங்க போகுது. சரளமான பணவரவால் நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷமானது அடைவீங்க. நம்பிக்கையோடு உங்கள் பணிகளில் ஈடுபட்டாவே போதும். நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடையிற மாதிரி சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடக்கும். மழலை செல்வம் இல்லாத உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த பாக்கியமானது கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யும் போது தைரியத்தோடு ஈடுபட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதில் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னாவே வெற்றி பெறுவதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ வெற்றி பெறுவதற்கு முழு திறமையை மட்டும் காட்டாமல் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு போட்டிகளையும் பொறாமைகளையும் இன்றையிலிருந்து சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளித்து வெற்றி பெற முடியும். உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனையிலிருந்து நடந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளும் நாடி செல்லவும் வாய்ப்பு இருக்குது. மெயினாக கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. ஸோ கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் தாராளமாக நீங்கள் இந்த அமாவாசையிலேருந்து இனி முயற்சி பண்ணலாம்.
அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு இன்றிலிருந்து தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது நல்லது. சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிட நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் நீங்கள் இந்த அமாவாசையில் செய்தீங்கன்னா பாராட்டுக்களை பெறுவீங்க. உங்கள் கௌரவம் உயரும். சமுதாயத்தில் அந்தஸ்துங்கிறதும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். அந்த மாதிரி தான் இனி உங்களுக்கு சூழலை அமைய போகுது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை இன்றிலிருந்து காண்பீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கு செலவுகள் செய்யலாம். சக கலைஞர்களால் நன்மையானது அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாங்க இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதியானது நிலவும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இன்பகரமான செய்தி வந்து சேரும். கணவனிடம் அனுசரித்து நடந்து கொண்டிங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். கணவருடைய உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அது மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ மீனம் ராசிக்கார பெண்மணிகள் இன்றைய அமாவாசையிலிருந்து இப்படி கவனமாக செயல்படணும். அப்புறம் மாணவ மாணவிகள் படிப்பில் வெற்றி வாகை சூட வாய்ப்பு கிடைக்கும். மேலும் உங்கள் ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வென நிறைவேற்றி கொடுக்கும். அந்த நிறைவேற்றி கொடுக்கறத வைத்தே நல்லா முன்னேறுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் இன்றிலிருந்து கிடைக்க போகுது. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு இன்றைய அமாவாசையிலிருந்து பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். காரிய அனுகூலம் அதனால் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவ முன்வர வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் லாபமானது கிடைக்கும். மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க பெறுவது இந்த அமாவாசையில் உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்றைக்கி அமாவாசையிலேருந்து உங்கள் மீது குற்றம் சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. தொழில் வியாபாரத்தில் சுமாரான முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த கடன் வசதி கிடைப்பதால் சாதகமான பலன் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க சற்று கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. இல்லைனா அந்த பணிகளால் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ பணிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்லது உத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்கு. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்றைய அமாவாசையிலேருந்து குடும்பத்தில் நிம்மதியும் சுகமும் உண்டாகும். மன வருத்தத்தில் விட்டு சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு இருக்கும். பிள்ளைகள் கல்வியில் மேன்மை அடைய தீவிரமாக செயல்படுவாங்க. அதனாலேயே உங்களுக்கு வெற்றிங்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு இதுதான் பலன். ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான அமாவாசையில் பரிகாரம் வந்து செய்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வாழ்வில் வசந்த வீச மார்கழி அமாவாசை பரிகாரத்தை மறக்காமல் இன்றைக்கி செய்திடுங்க. ஸோ இன்றைக்கான அமாவாசையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி, பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி, அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். அதுவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உடனே செய்யணும். அந்த மாதிரி சுற்றுவதற்கு முன்னாடி வீட்டில் 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க. 2 மணி நேரம் நல்லா தண்ணீரில் ஊற வைங்க. பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க. இதோடு கொஞ்சம் வெல்லமும் சேருங்க. ஏலக்காய் தூளும் போடுங்க. இல்லை 2 ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்தாலும் உங்கள் சௌகரியம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை 27 முறை வலம் வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர வேண்டுங்கிற மாதிரி பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பமும் உங்கள் வாழ்க்கை விட்டு விலகும்.
குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும். அதனால் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி மறக்காமல் மீன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசையுடைய சிறப்போ இந்த அமாவாசையுடைய பலனையும் தெளிவாக தெரிஞ்சு இருக்க முடியும். ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.